பிரியமானவர்களே, எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். நல்ல கரங்களை தட்டி. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். நல்ல உற்சாகமாய். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, வார்த்தையில் நீரே, என் பாதையில் நீரே. வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே, என் பாதையில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையோ என் மாறிடானே சார். துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையோ என் மாறிடானே சார். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். நல்ல உற்சாகமா கரங்களை தட்டிக்கொண்டு ஆண்டவரை ஆராதனை செய்வோம். பலமுள்ள இயேசு கடந்த மாதம் முழுவதுமாக நம்மோடு நடந்து வந்திருக்கிறார். இதோ மாதத்தின் ஒவ்வொரு நாளும், மாதத்தின் ஒவ்வொரு மணித்துளிகளிலும், மாதத்தின் ஒவ்வொரு நொடி பொழுதுகளிலும் உனக்கு உயிரை தந்திருக்கிறார், உனக்கு உற்சாகத்தை தந்திருக்கிறார், உனக்கு சம்பாதித்தை தந்திருக்கிறார். உன்னுடைய மனைவி, கணவன், பிள்ளைகள் என்ற உறவுகளை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே என் கால்கள் தள்ளாடாமல், என் கைகள் சோர்ந்து போகாமல், என் இதயம் வெடித்து விடாமல், என் உடல் சோர்வுகள் என்னை தாக்கி விடாமல் நீர் ஒவ்வொரு நாளும் கரங்களை இழுத்து வந்து பற்றி கொண்டு நடந்ததற்காக நன்றி சாமி. ஆகஸ்ட் மாதம் முழுவதும் நீர் எங்களோடு நடந்து வந்து, நீர் எங்களோடு இல்லாமல் இருந்திருந்தால் இந்த மாதத்தை நாம் கண்டிருக்க முடியாது. என் அன்னையின் அபிஷேக விழாவிலே கலந்து கொள்ள முடியாது. ஆண்டவரே கடந்த காலங்களிலே நீர் என்னோடு நடந்ததற்காக, ஓடி வந்ததற்காக, அமர்ந்ததற்காக, படுத்திருந்ததற்காக, என்னை தள்ளிவிட்டதற்காக, தள்ளி கொண்டு வந்ததற்காக, உயிரை தந்ததற்காக, ஜீவனை அளித்ததற்காக, என் நாடி நரம்புகளிலே உணர்வுகளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே. நன்றி இயேசு.
இயேசுவே, நன்றி தகப்பனே, நன்றி ராஜாவே. இயேசு எனக்கு என்னமே செய்யல, ஒரு அதிசயம் நடக்கல, ஒரு அற்புதம் நடக்கல, ஒரு புதுமை நடக்கலன்னு நான் ஒவ்வொரு நாளும் புலம்பிக் கொண்டிருக்கிறேன். போன மாதம் முழுவதும் உயிரோடு இருந்தேனே, அது புதுமை இல்லையா? அது அதிசயம் இல்லையா? அது அற்புதம் இல்லையா? எங்கிருந்து வந்தது உணவு? எங்கிருந்து வந்தது சம்பாத்தியம்? எங்கிருந்து வந்தது வேலை? ஒவ்வொரு நாளும் வாகனத்தில் செல்லுகிற பொழுது, ஆண்டவரை நடந்து போகிற பொழுது ஒரு பாதுகாப்பின் பராக்கிரமத்தை எனக்கு தந்தீரே, அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் செய்ததெல்லாம் சொல்ல நினைத்தால் வாழ்நாளே போதாது ஆண்டவரே. நன்றி 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 ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் என்னை கைபிடித்து நடத்தியதற்காக, இஸ்ரவேல் தேசத்து மக்களை 40 ஆண்டுகளாக வனாந்தரத்தில் கூட்டி போனதை விட என் வாழ்விலே பெரிய விஷயம் இந்த ஒரு மாதம் முழுவதும் என் வாழ்க்கையை கடந்து போக செய்தீரே. நன்றி ஆண்டவரே. என் கணவருக்கு நன்றி, என் மனைவிக்கு நன்றி, என் நண்பர்களுக்கு நன்றி. இதோ இந்த இடத்திலே பலிகளை ஆற்றிக் கொண்டிருக்கிற குருக்களுக்கு நன்றி, ஆன்மீக எழுச்சிகளுக்காக நன்றி, நடக்கிற ஜெப வழிபாடுகளுக்காக நன்றி, ஆராதனைகளுக்காக நன்றி, எல்லாவற்றுக்கும் நன்றி தகப்பனே. என்னை ஜெபத்திலே ஈடுபட்டுக் கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. பொல்லாத பிள்ளைகளை பெற்றாலும் அவர்களையும் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறீர்கள், அதற்காக மக்கள் நன்றி. சரியில்லாத கணவன் கிடைத்தாலும் இதுவரைக்கும் அதை சுமந்து போக பாக்கியம் தந்ததற்காக நன்றி ஆண்டவரே. இதோ இந்த நல்ல நாளிலே, செவ்வாய்க்கிழமையிலே, கோடி அற்புதரும் நன்னாக்கு அழியாத நன்றவரும் தப்பறைகளின் சம்பட்டியும் பேய்களை அடித்து விரட்டுகிறவரும் லிஸ்பன் தேசத்தில் ஈழிமலரும் குழந்தை இயேசுவை கையிலே ஏந்தியவரும் பதுமை நகர் தூய அந்தோனியாரின் பக்த பிள்ளைகளாக அவர் நற்கருணை மீது கொண்ட அளவு கடந்த பாசம், அளவு கடந்த நேசம், அளவு கடந்த ஒரு பரிவு ஆண்டவரே எனக்கும் இந்த நாளிலே வரட்டும். எனக்காக உயிரை விட யாரும் இல்லை. என் வாழ்வின் உயிரை எடுக்க ஏராளமான பேர் சுற்றி கொண்டிருக்கிறார்கள். உயிரை தருகிறீர், உணவை தருகிறீர், உணர்வுகளை தருகிறீர், உணர்ச்சிகளை தருகிறீர், உணவாட வைத்திருக்கிறீர், உறவாட வைத்திருக்கிறீர். எல்லாவற்றுக்கும் நன்றி. என் உயிரானே 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 இயேசு, என் உயிரானே 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 இயேசு, என் உயிரானே இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உன்னை துதிப்பேன். கரங்களை தட்டி உயிரே நான் உன்னை துதிப்பேன். என் உயிரானே 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 இயேசு, என் உயிரானே 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 இயேசு, என் உயிரானே இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உன்னை துதிப்பேன். என் உயிரே நான் உன்னை துதிப்பேன்.
என் உயிரான இயேசு, என் உயிரான இயேசுவே, உன்னால் தான் என்று நான் உயிரோடு இருக்கிறேன். அப்பா, உன் வசனம் உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். ஆண்டவரே, உன் வசனம் எனக்கு உணவாகும். என் வியாதியில, என் வருத்தத்தில, என் சோர்வில, என் அசதியில, என் பலவீனத்தில, என் கண்ணீரில, என் தோல்வியில எனக்கு உயிர் தருவது உன் வசனம், உன் பிரசன்னம். ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. உங்க ரத்தத்தை அபிஷேகமா ஊத்துங்கப்பா. வந்திருக்கிற பிள்ளைகள் வயோதிகர்கள், முதியவர்களாக இருக்கலாம், இளையவர்களாக இருக்கலாம், இளம் பிள்ளைகளாக இருக்கலாம், நடுத்தர வயது உள்ளவர்களாக, ஆண்களாக, பெண்களாக இருக்கலாம். ஆண்டவரே, அந்த தலையில உங்க வல்லமை என்ற அபிஷேக ரத்தத்தை ஊத்துங்க ஆண்டவரே. அது உடல் முழுவதுமாய் பரவட்டும் ஆண்டவரே. நாடி நரம்புகள், நரம்பு நண்டங்கள், இரத்த நாளங்கள் ஒவ்வொன்றிலும் இயேசுவின் வல்லமையின் ரத்தம் இறங்கி பாய்வதாக. இயேசுவின் ரத்தம் ஜெயம். சொல்லிக்கிட்டே இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். வல்லமையின் ரத்த அபிஷேகம் நடந்து கொண்டிருக்கிறது. இறங்கும் ஆண்டவரே. இந்த புதிய மாதத்திலே புது புது அனுபவங்கள், புது புது ஆசீர்வாதங்கள், புது புது வரங்களை நீர் தரப்போகிறீரே. இறங்கும், இறங்கும் ஆண்டவரே. அன்று வனாந்தரத்திலே இஸ்ரவேல் மக்களோடு மேக ஸ்தம்பமாய், அக்னி ஸ்தம்பமாய் பழகிய தெய்வமே, இன்று சதையாய், உயிராய், இரத்தமாய், நரம்பாய், எலும்பாய் என்னோடு பேசுங்கப்பா. இதோ என் தலையிலே ஊற்றுங்க. தலைவலி, கண்வலி, மூக்குவலி, தொண்டை வலி, டான்சில், தைராய்டு, இருதய வலி, மார்பக வலி, நெஞ்சு வலி, புற்றுநோய், அல்சர், கேன்சர், தீராத வியாதிகள், இடுப்பு வலி, மூட்டு வலி, கணுக்கால் வலி, ஜெபி ஜெபி. எந்த மருந்துவனும் தர முடியாத ஒரு சுகத்தை, ஒரு பலத்தை, ஒரு அதிசயத்தை, ஒரு அற்புதத்தை ஆண்டவர் இந்த நேரத்தில் செய்கிறார். உனக்கு என்ன வேணும் சொல்லு. உன் சுமையை இறக்கி வை. கணவன் சுமையா, மனைவி சுமையா, பிள்ளைகள் சுமையா, கண்ணீர் சுமையா, பண கஷ்டம் சுமையா, கடன் தொல்லையில வேதனைப்படுகிறாயா, குடும்பத்தில் நிம்மதி இல்லையா, ஆறுதல் இல்லையா, அமைதி இல்லையா, உன்னோடு பேச ஆள் இல்லையா, உன் கூட நான் இருக்கிறேன் என்று சொல்ல ஆள் இல்லையா, உன்னுடைய வியாதியிலே உனக்கு ஆறுதல் சொல்ல யாருமே இல்லையா. ஆண்டவரே, ஆண்டவரே, எல்லாத்தையும் பிள்ளைகளுக்கு செஞ்சேன், எல்லாத்தையும் குடும்பத்துக்கு செஞ்சேன். இந்த நான் தனிமரமாக மாறி இருக்கிறேன். பேசவோ ஆள் இல்லை, ஆறுதல் சொல்லவோ ஆள் இல்லை, ஏனென்று கேட்க ஆள் இல்லை. ஆண்டவரே, நான் தனிமையிலே செத்து கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் வேதனை, ஒவ்வொரு நாளும் வருத்தம், ஒவ்வொரு நாளும் கையோ இயேசுவே, தாங்க முடியாத வேதனையோடு வந்திருக்கிறேன், தாங்க முடியோடு கஷ்டத்தோடு வந்திருக்கிறேன். ஏழைகளாய், அனாதைகளாய், இல்லாதவர்களாய், யாரும் மற்றவர்களாய் வந்திருக்கிற எல்லார் மீதும் தேவனுடைய வல்லமையின் ஆவியானவர் இறங்குவாராக. பரிசுத்த தைலத்தால் உன்னை நிரப்புவாராக. ஆண்டவர் உன்னை நினைக்கிறார். யார் உன்னை நினைக்கிறார்களோ இல்லையோ, தெய்வம் உன்னை நினைப்பதால் தான் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். நெஞ்சில கை வச்சுங்க, நெஞ்சில கை வச்சு ஆண்டவரை பாருங்க. ஆண்டவருடைய வல்லமையின் ரத்தம் உன்னுடைய உடலெல்லாம் பரவி இருக்கிறது. அந்த இருதயத்தில் இயேசு இருக்கிறார். கட்டிமா பிடிச்சுக்கோ. ஆண்டவரே, என்ன நினைங்கப்பா. என்ன நினைக்க இந்த உலகத்துல யாரும் இல்லை. எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுத்துட்டு இன்னைக்கு தனிமரமா நிக்கிறேன். போராட்டமே வாழ்க்கையாக இருக்கிறதப்பா. யாரை நம்புறதுன்னே தெரியலப்பா. உங்களை மட்டும் நம்பி நான் வந்திருக்கிறேன். உங்க கூட பேசி ஆறுதல் பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறேன். இந்த செவ்வாய்க்கிழமை எப்போ வருமோன்னு காத்துக்கிட்டு கிடந்த ஆண்டவர். அதோனியா 36 ஆண்டு காலமாக தனிமை, தனிமை. எல்லாரும் கூட இருந்தாங்க, ஆனா எல்லாரும் அவரை வெறுத்தாங்க. அதோட யாருக்கு பிடிக்காது, மக்களுக்கு மட்டும் பிடிக்கும். கூட இருந்த எல்லா துறவிகளும் அவரை வெறுத்தார்கள். சகல அதிசயத்தை செய்யக்கூடிய வல்லவராய் இருந்த அந்த மனுஷனுக்கு அந்த கேடு. இதோ ஆண்டவரே, ஒரு பாவியான பலவீனமான அசுத்த பேச்சுகளும், அசுத்த பார்வைகளும், அசுத்த எண்ணங்களும் கொண்ட என்னையும் உம்முடைய பிரசன்னத்தை சந்திக்கிற ஒரு வசதியை செய்தீரேப்பா. ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிறீரே. This is the right place to relax. I cannot relax at home. I cannot relax in my job, in my office, in my school. The only place where I can be myself, that is chapel, church, presence of God.
அதற்காக நன்றி ஆண்டவரே. தேவகுமாரா, தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேன் நான். தேவகுமாரா, தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. என்ன கொஞ்சம் நினைச்சிடுங்க. உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும். உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும். உதவாத எண்ணில் நீர் உறவானீர். நீங்க இல்லாம என் உலகம் விடியாதே. உதவாத எண்ணில் நீர் உறவானீர். நீங்க இல்லாம என் உலகம் விடியாதே. நீங்க இல்லாம என் உலகம் விடியாதே. தேவகுமாரா, தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேன். தெய்வம் உன்னை நினைப்பதாய் நீங்க இருக்கிறாய். மனிதர்களை தெய்வம் நினைப்பதால் அவர்கள் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு செகண்ட் ஆண்டவர் உன்னை மறந்தால் உன் வாழ்க்கை அஸ்தமனமாகிவிடும். ஆகவே என் திறமையால செய்கிறேன், என் அறிவால செய்கிறேன், என் பலத்தால செய்கிறேன், பணத்தால செய்கிறேன், அதால செய்கிறேன், இதெல்லாம் செய்கிறேன். Damn it. Nothing can be done except God's blessing. ஆண்டவருடைய வல்லமை ஒன்று மட்டும் தான் உன்னை வழி நடத்துகிறது. Thank you Jesus for the consoling words. அவரால் தான் நீ இயங்குகிறாய். இல்லைன்னா என்னைக்கோ நம்ம செத்திருப்போம். நீங்க மட்டும் இல்லைனா நான் எங்கோ சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன். ஆண்டவர் நம் மீது ஆசீர்வாதமாய் இருக்கிறார். அதை மனசுல வச்சுக்கிட்டு சுமைகள் எல்லாம் இறக்கி வைங்க. கண்ணீரை இறக்கி வச்சிருங்க. மனபாரத்தை இறக்கி வைங்க. யாரெல்லாம் உனக்கு பாரமா இருக்கிறாங்களோ, எதெல்லாம் உனக்கு பாரமா இருக்கும், இறக்கி வை. நம்பிக்கையோடு துணிச்சலோடு இறக்கி வை. கடவுளின் திட்டம் உன் வாழ்வில் நிறைவேறும். மரியாளுக்கு நிறைவேறியது போல உன் திட்டம் ஒருபோதும் பலிக்காது. பலித்தாலும் அது நிலைக்காது. கடவுள் திட்டம் பலிக்கும், நிலைக்கும். ஆகவே கடவுள் திட்டத்துக்கு விட்டுரு. என் பையன் சரியில்லை ஆண்டவரே, நீ பாத்துக்க. என் குடும்பம் சரியில்லை, நீ பாத்துக்க. ஒரு கல்யாணம் வருது, நீ பாத்துக்க. நல்ல பிரச்சனை, நீ பாத்துக்க. கவலைப்படுவதனால் ஒருவன் தன் வளர்ச்சியிலே ஒரு முழம் கூட்ட முடியாது. நீ சுமக்க தேவையில்லை. விசுவாசியாது. Throw the burden at the feet of Christ and Mother Mary. Go weightless. ஆக சுமைகளை இறக்கி வைத்து விட்டு சுமை இல்லாத மனிதர்களாய் போங்க. பிரியமானவர்களே, கரங்களை உயர்த்தி இந்த மாதத்திற்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். அன்னையினுடைய நாள் நெருங்கிக் கொண்டிருக்கிற இந்த வேளையிலே தெய்வமே நம்மை பரிசுத்தப்படுத்தி நம் பாரங்களை எல்லாம் எளிமையானதாக மாற்ற கரங்களை உயர்த்தி இயேசுவே சொல்லி அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாரும் உங்களுடைய கவலைகள், உங்களுடைய கண்ணீர், உங்கள் வேதனை, உங்கள் வருத்தம், உங்கள் தோற்றம், இதோ உங்கள் அசிங்கம், உங்கள் அவமானம், உங்களுடைய பழிச்சல் அத்தனையும் ஆண்டவர் பேர்ல கூடு. யாரையும் நம்பாம ஆண்டவரை நம்பி நம்முடைய பாரத்தை இறக்கி வைப்போம். இறைவா, இதுதான் என்னுடைய பாரம், இதுதான் என்னுடைய கண்ணீர், இதுதான் என்னுடைய வேதனை.
இதுதான் என்னுடைய வருத்தம், இதுதான் என்னுடைய கலக்கம், இதுதான் என்னுடைய சோர்வு, இதுதான் என்னுடைய அசதி, இதுதான் என்னுடைய பலவீனம், இதுதான் என் மகிழ்ச்சியை கெடுக்கிறது, இதுதான் என் வாழ்க்கையை சூனியமாக்குகிறது. இறைவா, தாவீதின் மகனே, என் மீது இரக்கமையும் என்று கத்தி கதறி ஆண்டவரோடு ஐக்கியமாகி கண்ணீரோடு ஜெபியுங்கள். இதோ ஆண்டவர் நம் முன்னால் உயர எழுப்பப்பட்டிருக்கிறார். உங்கள் ஒவ்வொருவரையும் கவனித்துக் கொண்டிருக்கிறார். உங்கள் ஒவ்வொருடைய இதயத்தின் ஆழத்திலே துடிக்கிற அந்த இதயத்தின் துடிப்பை உணர்ந்தவராயிருக்கிறார். உன் பாரங்கள் அவருக்கு தெரியும், உன் வருத்தங்கள் அவருக்கு தெரியும், உன் வேதனைகள் அவருக்கு தெரியும். நீ நல்லவனா, நீ தீயவனா என்பது அனைத்தும் அவருக்கு தெரியும். நான் இருக்கிறேன் உன்னோடு, நான் சுமக்கிறேன் உன் சுமைகளை என்று ஆண்டவன் சொல்லுகிறார். நீ எதற்கும் கலங்காது, தைரியமாயிரு, அமைதியாயிரு, பொறுமையாயிரு. மரியாள் சொன்னது போல, இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது சித்தத்தின் பிரகாரம் எனக்கு நடக்கட்டும், கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை என்ற நம்பிக்கையோடு போங்கள். ஆண்டவர் உங்களோடு பயணிக்கிறார். உங்கள் வீடுகளிலே, உங்கள் தொழிற்சாலைகளிலே, உங்களுடைய ஆபீஸிலே நீங்கள் நடக்கும்போது, போகும்போது, உங்கள் பைக்கிலே, காரிலே, பஸ்ஸிலே, உங்கள் நடையிலே ஆண்டவர் கலந்திருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு பலப்படுத்தி காத்து வழிநடத்துவாராக. ஆமென். இம்மட்டும் கைவிடா தேவன் இனியும் உங்களை கைவிட மாட்டார். தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார் நம் தெய்வம் இயேசு. கரங்களை தட்டி கர்த்தரை மகிழ்ச்சிப்படுத்துவோம்.